கஷ்டங்களும் பெரிய அளவுக்கு பாதிக்காமல், பெரிய அளவுக்கு அதாவது ரொம்ப கடுமையான வறுமை, கடுமையான கஷ்டம், இது போன்றவைகள் பாதிக்காதவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திக்ரை மொழியக்கூடியவர்கள், தினசரி ஓதக்கூடியவர்களை பாதுகாக்கிறார். அதே போல இன்னொன்று, அல்ஹம்துலில்லாஹ், கபரின் வேதனை அல்லாஹுடைய கருணையினால் குறைக்கப்படுகிறது அல்லது நீக்கப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமையாக குடும்பத்தில் ஐக்கியமாக கணவனும் மனைவியும், அதே போல சொந்தங்களும் பந்தங்களும் ஒரு சங்கிலி பிணைந்திருப்பதை போல ஒரு குடும்பம் ஒன்றாக ஒருமித்த கருத்துள்ளவர்களாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் பிரச்சனை என்பதற்கு இடமே கிடையாது. நல்ல யோசித்து பாருங்கள். பகமை இல்லாத அற்புதமான குடும்பம், சொந்தம், அன்பை பாசத்தை அள்ளித்தரக்கூடிய காதல் மனைவி அல்லது காதல் கணவன், என்றும் பாசத்திற்குரிய பிள்ளைகள், இந்த குடும்பத்தில் பிரச்சனை என்பதை துளிகூட எதிர்பார்க்க முடியாது. நேர் ஆப்போசிட்டாக அமைந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடுமையான மன உளைச்சலுக்கும் பெரிய அளவுக்குள்ள மன பாதிப்புக்கும் அது காரணமாக அமைந்துவிடும். வாழ்க்கையில் வருமானம் கூட ஈட்ட பிடிக்காது, உழைக்க பிடிக்காது, நிம்மதியான முறையில் தூங்க பிடிக்காது. காரணம் ஒரே பிரச்சனை, குடும்பத்தில் கஷ்டம். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு மோமின் வாழும்போது அவனால் தாங்க முடியாத அந்த குடும்ப பிரச்சனைகளை களைந்தெறியக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான வார்த்தை திக்ர். அதே போல் இன்னொன்னையும் அது எக்ஸ்ட்ரானரியாக தருகிறது. என்ன தருகிறது என்று பார்க்கும்போது, வறுமையும் கஷ்டங்களும் பெரிய அளவுக்கு பாதிக்காமல், பெரிய அளவுக்கு அதாவது ரொம்ப கடுமையான வறுமை, கடுமையான கஷ்டம், இது போன்றவைகள் பாதிக்காதவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திக்ரை மொழியக்கூடியவர்கள், தினசரி ஓதக்கூடியவர்களை பாதுகாக்கிறார். அதே போல இன்னொன்று, அல்ஹம்துலில்லாஹ், கபரின் வேதனை குறைக்கப்படுகிறது அல்லது நீக்கப்படுகிறது இந்த திக்ரை மொழிந்தவர்களுக்கு. அதே போல இன்னொன்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். மறுமையிலே நீதி விசாரணைக்கு நிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவனுடைய நீதி விசாரணை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் லேசாக்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன். ஸ்கிரீனிலும் தருகிறேன், வாய் வார்த்தையாகவும் சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாவை தவிர கடவுள் கிடையவே கிடையாது. மலிக்குல் ஹக்குல் முபீன், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மிகச்சிறந்த மன்னன், உண்மையான மிகச்சிறந்த ஆதாரமான தெளிவான அரசன், மன்னன். இப்படிப்பட்ட அந்த மன்னன், அவனை தவிர கடவுள் இல்லை என்ற பொருள் படக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன். இதில் அப்படியே மெயினூட்டாக நீங்கள் அந்த மெய்னிங்கை கவனிச்சிங்கன்னு சொன்னால், அந்த குடும்ப பிரச்சனைகள் இதில் இருக்கக்கூடிய மீனிங்கை பார்க்கும் போதே அழகான முறையில் அகலக்கூடிய ஒரு தாத்பரியத்தை அதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தினுள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த நுட்பத்தை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான முறையில் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதை உங்களால் உணர முடியும். எப்படி உணர முடியும்? மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். மலிக்குல் ஹக்குல் முபீன், பெரிய அரசன். எப்படிப்பட்ட அரசன்? உண்மையான தெளிவான அரசன், தெளிவான ஆதாரமானவன், தெளிவான ஆதாரமான உண்மையான அரசன். தெளிவான ஆதாரமுள்ளவனான உன்னை நான் என் வாழ்வாதாரத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறேன். பார், என் குடும்பத்தை பார், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை பார், என் குடும்பத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள பிரச்சனையை பார், அல்லது என் கணவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த பிரச்சனையை பார். நீ உண்மையான இறைவன், நீ உண்மையான ரப்பு. அப்படிப்பட்ட நீ என் மனதில் எழக்கூடிய உண்மைக்கு புறம்பானவைகளையெல்லாம் நீ நீக்கி தர வேண்டும் இறைவா. என் உள்ளத்தில் எழக்கூடிய சந்தேக எண்ணங்கள், என் உள்ளத்தில் எழக்கூடிய வேறு விதமான சைத்தானிய உணர்வுகள் அனைத்தையும் நீ களைந்து என் வாழ்க்கையை, என் பிரச்சனைகளை தீர்க்க உண்மையான உன்னை தவிர, தெளிவான ஆதாரமுள்ள உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது அப்படின்றத ஒளிஞ்சிருக்கும்.
அப்புறம் நான் என்ன சொன்னேன், வறுமையிலிருந்து இது பாதுகாக்குதுன்னு சொன்னேன். மலிக்குன்னு சொன்னா அரசன், மன்னன். மன்னன் எப்படி இருப்பான்? பிச்சைக்காரனாவா இருப்பான்? மன்னன் மிகச்சிறந்த பணக்காரனாக இருப்பான். மன்னன் அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் அள்ளி வழங்குபவனாக இருப்பான். பெரிய பணக்காரனாக செல்வந்தனாக இருப்பான். பிறரிடத்தில் தேவையற்றவனாக இருப்பான். மன்னர்கள் மனித மன்னன் அல்ல, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உயர்ந்த இறைவன். அந்த அரசன் அல்ல அல்ல குறையாத அந்த கஜானாவின் சொந்தக்காரன். அப்படிப்பட்ட அந்த ரப்புல் இஸ்ஸத் அரசனான அவன், நான் அவனை அழைக்கும் காலமெல்லாம், அவனை கூப்பிடும் காலமெல்லாம் என் வறுமை ஒளியும். அரசனே அரசனே, மன்னனே மன்னனே என்று கூப்பிடும் போது, மன்னர்களிடத்திலே சென்று பொதுமக்கள் குறை தீர்க்க போகும்போது அவன் ஏதோ கேட்டு 10 குறையை சொன்னா ஒரு குறையை அவன் தீர்த்து வைப்பான், மனித மன்னன். ஆனால் இறைவன் அவன், அந்த ரப்புல் ஆலமீன். ஆனால் என்றும் ஈடு இணை இல்லாத அந்த மன்னன் நீ சொல்லக்கூடிய அந்த 10 குறையையுமே தீர்த்து வைப்பான். இந்த மனித மன்னன் என்ன செய்வான்? ஒரு குறையை மட்டும் தீர்த்து வைப்பான், 9 குறையை அவன் பார்த்துக்கறலான்னு விட்டுருவான். ஆனா அந்த மன்னன் அப்படிப்பட்டவன் அல்ல, 10 குறைகளையுமே தீர்த்து வைப்பான். அப்போ வறுமை ஒழிப்புக்கு இந்த திக்ர் ஒரு காரணமாக அமைவதை நீங்க மீனிங்கின் மூலமாக, அர்த்தத்தின் மூலமாகவே உணர்ந்து பார்க்க முடியும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கபருடைய வேதனையை நான் சொன்னேன். கபருடைய வேதனை என்பது உண்மை. கபருடைய அதாப் என்பது சத்தியம். மறுமையின் அதாபுகள் என்பது சத்தியம். அந்த சத்தியத்திற்குரிய அந்த ரப்பை, மலிக்குல் ஹக்குல் முபீன், நீ உண்மையான தெளிவான அரசன், உன்னை தவிர கடவுள் இல்லை என்று சொல்லும் போது மனித மனங்கள் பலகீனப்பட்டு போய் அந்த மகா பெரிய வல்லவனிடத்திலே தன்னுடைய பலகீனத்தை கொட்ட ஆரம்பிக்கின்றன. அதன் காரணமாக கபருடைய வேதனைகள் நீக்கப்படுகின்றன, நரகத்தின் வேதனைகள் நீக்கப்படுகின்றன, பயங்கரமான கேள்வி கணக்கின் கஷ்டங்கள் நீக்கப்படுகின்றன. தொடர்ந்து ஓதுங்கள். ஒரு நாளைக்கு 313 தடவை ஓதுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன். இதை 313 தடவை ஓதுங்கள். கொஞ்சம் சடைவாக இருக்குமே என்று நினைக்கக்கூடிய மக்கள் குறைந்தபட்சம் 21 முறை ஐங்கால தொழுகைக்கு பிறகோ அல்லது ஏதாவது ஒரு 3 நேரங்களோ நீங்கள் எடுத்துக்கொண்டு ஓதுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வறுமை உங்களிடத்தில் இனிமேல் தங்காது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து, இருவருக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், குழந்தைகளுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியிலே ஒரு அழகான அன்பு புரிதலை உங்களால் உணர முடியும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக திக்ரை சொல்லிக் கொடுத்த எனக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.